டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சமூகத்திற்கு இரத்த அழுத்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வதற்கு என்னென்ன உபாயங்கள் இருக்கின்றன என்பதை ஒரு முழுமையாக ஹோலிஸ்டிக்காக பார்க்க இருக்கிறோம். மன அழுத்தம் என்பது உடல் அழுத்தத்துக்கு, குருதி அழுத்தத்திற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. பல இடங்களில் மன அழுத்தம் அதிகமாகிற போது பிளட் பிரஷரும் அதிகமாகிறது என்பதை நாம் அறிகிறோம். அது மட்டுமல்லாமல் பிளட் பிரஷர் கூடுவதற்கு இன்னொரு காரணம் உடல் பருமன். உடல் பருமனாவதும் கொழுப்பு சத்து அதிகமாக இரத்த குழாய்களில் படிவதும், அதனால் இரத்த குழாய்களுடைய கொள்ளளவு குறுகி போவதனாலே அழுத்தம் கூடுகிறது என்று அறிகிறோம். இப்படி பல காரணங்களினாலே குருதி அழுத்தம் கூடுகிறது என்றாலும் அந்த குருதி அழுத்தத்தை இயல்பு நிலைக்கு திருப்புவதற்கு, இந்த இரத்த குழாய்களை ஃப்ளெக்சிபிளாக மாற்றுவதற்கு, மனதை ஒரு ரிலாக்ஸ் நிலைக்கு கொண்டு செல்வதற்கு 3 முத்திரைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. ஒன்று, தியானம் செய்கிற போது பெரும்பாலோர் கையாளுகிற சின்முத்திரை. இந்த சின்முத்திரை என்பது இந்த 2 விரல்கள், கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலுடைய நுனியையும் இணைத்து செய்கிற முத்திரைக்கு சின்முத்திரை என்று பெயர். இந்த சின்முத்திரை 2 வகையிலே செய்யப்படுகிற போது 2 பெயர்களை பெறுகிறது. உள்ளங்கை மேல் நோக்கி இருக்குமாறு இந்த கட்டை விரலையும் ஆட்காட்டி விரல் நுனியையும் பொருத்தினால் அதற்கு சின்முத்திரை என்று பெயர். இதே சின்முத்திரை இப்படி இந்த கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலுடைய நுனியையும் தொட்டுக்கொண்டு இப்படி நிறுத்தினால் இதற்கு சின்முத்திரை என்று பெயர். இதே சின்முத்திரையை இப்படி கைகளை கவிழ்த்து விட்டால் அதற்கு ஞான முத்திரை என்று பெயர். இந்த சின்முத்திரை, ஞான முத்திரை என்கின்ற 2 முத்திரைக்கும் பிளட் பிரஷரை குறைக்கின்ற ஆற்றல் உண்டு. அடுத்தது இன்னொன்று, அதை அந்த முத்திரையை சொல்லுகிற போதே நமக்கு புரிந்துவிடும். தியான முத்திரை. தியானம் செய்வதனுடைய நோக்கமே என்ன? மன அமைதியை பெறுவது. மன அமைதி வந்தால் என்ன ஆகும்? பிளட் பிரஷர் குறைந்து போய்விடும். அப்போ அதற்காக தியான முத்திரை. தியான முத்திரைனா என்ன? இந்த இடது கையை கீழே வைத்து வலது கை உள்ளங்கையை மேலே வைத்து இப்படி வைத்து அமர்ந்திருக்கிற இந்த முத்திரைக்கு பெயர் தியான முத்திரை. இந்த தியான முத்திரையும் பிளட் பிரஷரை குறைக்கிற ஆற்றல் பெற்றது. அப்போ நாம் இந்த 3 முத்திரைகளை ஒவ்வொன்றையும் 15 நிமிட நேரம் பின்பற்றுவதனாலே மன அழுத்தத்தை சீர் செய்து கொள்ளுகிற வாய்ப்பு முத்திரைகளினாலே கிடைக்கும். அடுத்து வர்ம புள்ளிகள் என்று வருகிற போது உறக்க வர்மம், அதற்கு பெயரே உறக்க வர்மம். உறக்கம் எப்பொழுது வரும்? ஒரு அழுத்தம் குறைகிற போது, மன அழுத்தம் குறைகிற போது அந்த உறக்கம் வரும். அந்த உறக்க நிலையை கொண்டு வருவதனாலே மன அழுத்தம் குறைவதனாலே பிளட் பிரஷரும் குறையும். ஏன்னா பிளட் பிரஷருக்கு ஒரு முக்கிய காரணம் மன அழுத்தம். அதனாலே உறக்க வர்மம், கால் நெருக்கு வர்மம், பெருவிரல் மஞ்சள் வர்மம், நாடி சூத்திர வர்மம், கோழி கழுத்து வர்மம் என்கின்ற 5 வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக இந்த பிளட் பிரஷரை நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆகையினால இந்த வர்ம புள்ளிகளை எல்லாம் பின்பற்றுவது, இந்த முத்திரைகளை எல்லாம் பின்பற்றுவது மிகுந்த துணையாக இருக்கும். ஆனால் அதற்காக எடுத்துக்கொள்ளுகிற மாத்திரைகளை, மருந்துகளை எல்லாம் நிறுத்தி விடுவது என்பது ஒரு நல்ல முடிவாக இருக்க முடியாது. மாத்திரைகளை, மருந்துகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இந்த முத்திரைகளையும் வர்ம புள்ளிகளையும் முறையாக கையாண்டால் நாம் எடுத்துக்கொள்ளுகிற மாத்திரையினுடைய அளவு குறைந்து விடும். சில காலத்துக்குள்ளே இந்த வர்ம புள்ளிகள், முத்திரைகளை கொண்டே அந்த நல்ல பிளட் பிரஷரை கண்ட்ரோல் செய்கிற நிலைக்கு நாம் வந்து விடலாம். இப்போ சிலர் கேட்கக்கூடும், இந்த வர்ம புள்ளிகள், இந்த முத்திரைகள் எல்லாம் செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, அது பாட்டு இருந்துட்டு போகுது, எனக்கு ஒரு சிம்டமும் இல்லையே, அதில் ஏதாவது சிம்டம் இருந்தால் தானே அதை பற்றி கவலை பண்ணணும் என்று சிலர் சொல்வார்கள். இந்த சர்க்கரை நோய்க்கும் பிளட் பிரஷர் நோய்க்கும் சைலண்ட் கில்லர் என்று ஒரு பெயர் உண்டு. சைலண்ட் கில்லர்னா என்ன அர்த்தம்னா, அது நமக்கு எந்த உபாதையும் கொடுக்காமல்
அது மிக மோசமான நிலைக்கு சென்று அடைந்த உடனே மிகப்பெரிய சேதத்தை, மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கிற நோய்கள். சர்க்கரை நோய், சர்க்கரை கூட இருந்தால் ரத்தத்தில் நமக்கு தெரிய கூட போகிறதில்லை. ஆனால் நெடுநாளைக்கு சர்க்கரை அப்படியே கூட இருந்துகிட்டே இருந்தால் பல சர்க்கரை நோயினுடைய அடித்தளமாக கொண்டு வருகிற பல நோய்கள் வந்து விடுகின்றன. அதுபோல இந்த ப்ரெஷரை அளவுக்கு அதிகமாக விட்டுவிட்டால் அதனாலே பல சேதங்கள் வரும். இருதயம் பாதிக்கப்படும், அதனால சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும், அதனால மூளை பாதிக்கப்படும். இப்படி பல உறுப்புகளில் பாதகம் வந்து சேரும். ஆனால் ஆரம்பத்தில் அந்த பிளட் ப்ரெஷரை கவனிக்காமல் விட்டுவிட்டாலே இவைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் நாம் அந்த பிளட் ப்ரெஷரை இந்த முத்திரைகளை கொண்டு, வர்ம புள்ளிகளை கொண்டு கட்டுப்படுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் அவைகளெல்லாம் நாம் மருந்தினுடைய துணை கொண்டும் கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும். அதற்கு சித்த மருத்துவத்திலே பல மருந்துகள் இருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய சித்த மருத்துவத்திலே நாமே சில மூலிகைகளை மருந்தாக மாற்றி கையாளுவதனால இந்த இரத்த அழுத்தத்தை குறைத்து கொள்ள முடியும். அதற்கு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பு எதுன்னா இந்த அருகம்புல்லும் நற்சீரகம் மிளகதும் தருகவே என்று சித்த வைத்திய மகன சுப்பிரமணியம் பிள்ளை சொல்லுவார். இந்த அருகம்புல்லும் நற்சீரகம் மிளகுக்கும் இந்த இரத்த அழுத்தத்தை குறைக்கிற ஆற்றல் உண்டு. என்ன செய்யணும்? அருகம்புல் ஒரு கைப்பிடி, மிளகு ஒரு 6, சீரகம் ஒரு அரை தேக்கரண்டி, இதை ஒரு மிக்சியில போட்டு நன்றாக அரைத்து விட்டு அதில் தண்ணீர் சேர்த்து திரும்பவும் அரைத்து ஒரு 200 ml அளவுக்கு வடிகட்டி அன்றாடம் காலையில் ஒரு 6 மாத காலம் பருகி கொண்டு வர வேண்டும். அதிக கொழுப்பு சத்தான உணவுகளை தவிர்த்து இதை பருகி கொண்டு வந்தால் பிளட் பிரஷர் இயல்பு நிலைக்கு தானே வந்துவிடும். அப்படிப்பட்ட ஆற்றல் இதற்கு இருக்கிறது. இந்த அருகம்புல்லு மிளகு சீரகம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சீரகத்தை வாழைத்தண்டு சாறிலே 10 முறை பாவனை செய்து அதை பயன்படுத்தினால் அது இரத்த அழுத்தத்தை வெகு அளவிலே குறைக்கும். அதனாலதான் இதுக்கு பேர் சீரகம். அகத்தை சீர் செய்கிற ஆற்றல் பெற்றது. இந்த சீரகத்தோடு வாழைத்தண்டினுடைய சாற்றில் அதை எப்படி பக்குவப்படுத்துவது என்றால், 1 கிலோ சீரகம், அது மூழ்கிற அளவுக்கு வாழைத்தண்டினுடைய சாறு, அதை நன்றாக உலர்த்தி விட்டு, உலர்ந்த பின்னால் திரும்பவும் வாழைத்தண்டு சாறு எடுத்து அந்த ஊற வைத்த சீரகத்தை மீண்டும் ஊற வைத்து மீண்டும் உலர்த்தி, இப்படி 10 முறை பாவனை செய்தல்னு பேரு. 10 முறை இப்படி செய்தால் அந்த சீரகத்துக்கு இரத்த அழுத்தத்தை குறைக்கிற ஆற்றல் இருக்கிறது. இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு பயன்படுத்துகிற மருந்துகளில் 2 வகைப்படும். ஒன்று, சிறுநீரை அதிகமாக பெருக்கி வெளியேற்றி அதனாலே குருதினுடைய அளவை குறைத்து இரத்த அழுத்தத்தை நிர்மாணிக்கும். இன்னொன்று, இந்த இரத்த அழுத்தம் கூடுவதற்கு காரணமாக இருக்கிற இந்த இரத்த குழாய்களை விரிவடைய செய்கிற மருந்துகள். இந்த 2 வகையான மருந்துகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த சீரகமும் வாழைத்தண்டை சாரும் பாவனை செய்தல். இவைகளை கையாண்டாலே நாம் பிளட் ப்ரெஷர்லேருந்து விரைவில் விடுபட்டு நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த பிளட் ப்ரெஷர்னாலே வருகிற பல நோய்களை தவிர்த்து கொள்ள முடியும். இதே உங்களுக்கு தயாரிக்க முடியவில்லை, வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்தால் அதை ஹிப்டன் என்கின்ற பெயரிலே நம்முடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோள் அல்ல, இதை பயன்படுத்தி நீங்கள் நலம் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். ஆகையினாலே அந்த ஹைப்பர் டென்ஷன் என்பதனுடைய சுருக்கம் தான் ஹிப்டன். அது சித்த மருத்துவ உரிமம் பெற்ற ஒரு தயாரிப்பு. அதையும் பெற்று நலமுடன் தமிழ் கூறும் நல்லுலகம் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.